ஹாய் ஹலோ உறவுகளே, இன்றைக்கி பேபிக்கு ஹெல்த்தியான நல்ல ஒரு வெயிட் கெயின் ஆகக்கூடிய ஒரு ஃபுட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அவல் வச்சு பண்ண போகிற ரெசிபி தான் இது. அவல் நார்மலாக ஒயிட் அவல் எடுத்துக்கிறத விட சம்பா அவல் எடுத்துக்கோங்க. சம்பா அவலில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. சம்பா அவல்னு சொல்லுவாங்க, இல்லை சிவப்பரிசி அவல்னு சொல்லுவாங்க. இதோட மருத்துவ குணங்களும் சத்துக்களும் ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ இது குழந்தைங்களுக்கு கொடுக்கறனால ரொம்ப ரொம்ப நல்லது. அதில் இரும்புச்சத்து, கால்சியம், மெக்னீஷியம், பாஸ்பரஸ், மாங்கனீஸ், இந்த மாதிரியான தாது சத்துக்களும், விட்டமின் ஏ, பி, சி இந்த மாதிரியான வைட்டமின்களும் அதிகமான நார்ச்சத்துக்களும் இருக்கு. ஸோ உங்க குழந்தைங்க ஒழுங்காவே சாப்பிட மாட்டுக்காங்க, வெயிட் கெயினாகவும் ஆக மாட்டுக்காங்க, ரொம்ப ஒல்லியா இருக்காங்க அப்படின்னு நீங்க கவலைப்பட்டீங்கன்னா காலையில இல்ல சாயந்தரம் வீக்லி 3 டைம்ஸ் மிஸ் பண்ணாம கொடுங்க. கண்டிப்பா நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இந்த ரெசிபி செய்யறதுக்கு ஒரு 1/4 கப் சம்பா அவல் எடுத்துக்கோங்க. அப்புறம் 2 டேட்ஸ், 5 பாதாம், 5 முந்திரி எடுத்துக்கோங்க. அப்புறம் ஒரு மீடியம் சைஸ் கேரட்டை இந்த மாதிரி நல்லா துருவி வச்சுக்கோங்க. அப்போ தான் சீக்கிரமாக வேகும். அதனால் இந்த மாதிரியே துருவி வச்சுக்கோங்க. இப்போ அவலை 3 தண்ணி நல்லா ஊற்றி நல்லா சுத்தமாக கழுவிடுங்க. அதில் ஏதாவது தூசி ஏதாவது இருக்கும். ஸோ நல்லா கழுவிடுங்க. கழுவிட்டு அதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடுங்க. அப்புறம் நம்ம துருவி வச்சுருக்கிற கேரட், அப்புறம் நட்ஸ் இது எல்லாத்தையும் போட்டு, பேரிச்சம்பழத்தையும் போட்டு சிம்மிலே வச்சு நல்லா வேக வைங்க. ஒரு 3 அல்லது 4 நிமிஷத்துக்குள்ளே அது நல்லா வெந்துடும். கிண்டி விட்டுட்டே இருங்க, இல்லைன்னா கீழே பிடிச்சிரும். 1 வயசு மேலே இருக்கிற குழந்தைங்களுக்கு நீங்கள் இதை கொடுக்க போகிறீங்கன்னா பசும்பால் சேர்த்துக்கோங்க. அதுக்கு கீழே 1 வயசுக்கு கீழே இருக்கிற பிள்ளைங்க, 6 மாதத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகிற பிள்ளைங்களுக்கு நீங்கள் இதை கொடுக்க போகிறீங்க அப்படின்னா அதில் நீங்கள் தண்ணி மட்டுமே சேர்த்துக்கிட்டால் போதும். இன்னும் ஸ்ட்ரென்த்தாக வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்கன்னா பேபிஸ்க்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி பிரெஸ்ட் மில்க் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது நல்லா வெந்ததுக்கப்புறம் நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்சி ஜாரில் அதை மாற்றிட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. 1 வயசுக்கு மேலே இருக்கிற குழந்தைங்க கொஞ்சம் லிக்யூடெல்லாம் தேவையில்லை, லைட்டாக குறைன்னு இருந்தாலே சாப்பிடுவாங்க. அதுக்கு கீழே உள்ள பிள்ளைங்களுக்கு நல்லா லிக்யூடாக அடைச்சிக்கோங்க. இப்போ அதை ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. இது ஹோம்மேட் நெய் தான். ஸோ உங்ககிட்டயும் சுத்தமான ஹோம்மேட் நெய் இருந்தால் அதை சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க, டேஸ்டியான ஒரு ஃபுட்டு ரெடி ஆகிட்டு. இதை உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது ரொம்ப விரும்பி மிச்சமே வைக்காமல் சாப்பிடுவாங்க. இது என்னோட அனுபவத்தில் நடந்த உண்மை. ஸோ நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரியான நிறைய பேபிஸ் கேர் அண்ட் ஃபுட் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் வாட்சிங்.